சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதின்னு. அது தம்பி யூடியூப்ல அதை பெருசா போட்டாங்க. அது நிறைய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னன்னா, இன்ன காலையில பிரபு அதுக்கு போன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்க பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்க பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனா இத உண்மை பாதிதான். என்ன அந்த வீடு அப்பா என் பேர்ல எழுதியிருக்காருன்னு, பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்க எல்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேர்ல தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதுல சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜைய அந்த பிரசாத் ஸ்டுடியோல, அதான் வரலாறுக்கான மிகப்பெரிய அளவில் இதெல்லாம் செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமா நடந்தது. திரையுலக மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்த ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்க பார்த்து. அத பெரும் மகிழ்ச்சியோடு காலையில இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்கவராக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் இழுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பாளர், சிறு முதலீடு அப்படின்னு. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி, 2 பேருக்கு மிலிட்ரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனால் இவன் யாரை லவ் பண்ணான்னா அதைத்தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதடி போயிட்டான். அந்த பொண்ணு வேற திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன் நீ தான் நினைச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே, போய் எதாவது பண்ண அப்படின்னா. அவன் லிவிங்ஸ்டன் வந்து கேட்குறான், என்ன 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 நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகாக இருக்கு, அம்சமாக இருந்தது. என்ன அழகு அம்சமெல்லாம் ஓகே, அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி. இல்லைண்ணே, நான் வந்து நீ அதான்டா அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு. இல்லைண்ணா, நான் வந்து அந்த பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேன்னா மறந்துடு. என்னென்ன இப்படி ஆமாண்டா, ஆமாண்டு நேற்று வரைக்கும் இருந்தேன்னு மறந்துடு, இப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இல்லை அண்ணி அண்ணி இல்லைண்ணா, நாங்கள் ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனாரு, அப்பா வார்த்தையும் நம்ம கதை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அப்பா கூப்பிட்டு போனாரு, மாத்துறாரு, மாற்றிட்டு ஒத்துக்கிட்டார். நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை. இல்லைண்ணா, இல்லை சாரி சாரி. இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவன் திருத்துன்னு முடித்தான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜன் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படின்னா, அண்ணே நான் இவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேண்ணே. கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டுண்ணே, அப்புறம் நீ பாருண்ணே அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டைலாக் அப்படி லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினா, என்ன சொன்ன, இல்லை இந்த வீட்டுக்கு தானே வரட்டும், அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்னன்னா,
இதை வந்து இது எனக்கு தோணவே இல்லை. இவன் கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் முன்னால் உட்காந்துருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சினிமா நம்ம எழுதுறதை விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்போ பயங்கர புத்திசாலித்தனம் ஆகிட்டாங்க. அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமாட்டு இருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் கஷ்டம். இப்போ எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாரு. ஸோ அதனால சிறு முதலீட்டு படங்கள், சின்ன படங்கள் அப்படிங்கிறது. ஸோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதில் வந்து சரோஜி தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணுவாங்க. அவ்வளோ உயிருக்குயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜி தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது, இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுனதான் நினச்சி டெவலப் ஆகிட்டு கடைசியில் இவங்ககிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவரை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு ஜெமினி கணேஷ்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன நீங்கள் தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடுறடி, நான் நீ இவ்வளோ நாளாக இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் சுற்றி எப்படிலாம் ஜாலியாக இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் விளையாடுறடின்னு. இல்லைங்க, நீங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வளர்த்துனவங்க, அதனால் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒன்று. ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம். இதை எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப, பத்மினிக்கு ஒரு சிக்கல். அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோடு இருக்க எம்ஆர் ராதா, அந்த வீட்டில் அந்த எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்மினி வேறு வழியே இல்லாமல் வந்து எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயிலில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒன்று வந்தாங்க. வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, நான் காதலில் தான் பார்த்துக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர். அவன் பேனா வந்து விளையாண்டுருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்கு உயிராக உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஏன்னா எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது. இல்லை நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்கடனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன், அது முடியல, அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணோன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்போது வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வாரத்தை அப்படின்னா, அதுக்கு முன்னால் என்ன எப்படி நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஸோ நான் போய் வேறு மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். ஆனால் நான் இல்லைன்னுக்கா நீங்கள் லைஃப்பில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா? அவர் முடிக்கிறார் ஜெமினி. சொல்லுங்கள், யாராவது ஒரு காலத்தில் 3 முடிச்சு போடணுமில்ல, இல்லை சொல்லுங்கள், எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாமல் இருந்துட போகிறீங்க, எனக்கு ஒரு வழிபாக்கமாக நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், சொல்லுங்கள், யாருக்கா ஒருத்தி கழுத்து நீட்டி வா, அவளுக்கு நீங்கள் 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும்னு இந்த தலையாட்டுறாரு. அது ஏன் எங்கள் அக்காவாக இருக்கக்கூடாது அப்படி. இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவான். நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், என் மேலே உனக்கு பிரியம் இருக்குது அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால் எனக்காக அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. வேறு வழியே இல்லாமல் ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான்.
அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேட்பா, எங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? பாக்கெட்டில் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை இல்லை, எனக்கு ஒரு 1,00,000 தேவைப்படுது. லட்சமா? நான் வாங்குறதே 1000 2000 இவ்வளோதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு எங்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க, எவ்வளோ நாள் டைம் கொடுத்தா நீங்கள் அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க? வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்பட்ட லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்போ ரெடி பண்ண முடியும்? முடியாது இல்லைங்க, முடியாது. இல்லைங்க, இப்போ எனக்கு லட்சம் தேவைப்படுது. நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் பல லட்சங்கள் எனக்கு வந்துடும். 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்கிறேன், இதான் உங்களால தான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பட் 2 குடும்பத்தை காப்பாற்றுக்கு நான் பண்ணித்தான் ஆகணும். அதனால் நான் மன்னிச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டால் நான் குற்றவாளி ஆயிடுவேன். அதனால தான் உங்களை கேட்டேன். முடியல, சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருன்னு முடிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலையும் எவ்வளோ கிளவராக பெண்கள் எவ்வளோ சாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருப்பாரு. ஆனால் எழுதுன்னு ஆம்பளை தான், பேசுறது பொம்பளை இருந்தா கூட. ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீதர் கேஜி அவங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவங்க கோடிகள் எல்லாம் நம்மள, பிரம்மாண்டத்தை நம்மள, பேனாவை மட்டுமே நம்புறாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எடுக்கிறவங்க இவங்க பண்ணணும், அவங்க பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது சரியா வரும். அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு இப்போ 23 நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை 23 நாள்ல முடிச்சிருக்க முடியும். ஸோ கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்றேன்னா சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளவு நம்பிக்கையோட செஞ்சிருக்காரு. அதை பார்த்து தான் முரளி அவர்கள் நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. அதனால சினிமா படம், படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுல தான் வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபா அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு டைரக்ஷன் பண்றதுக்கு. ஆனா அந்த ப்ரொடியூசர் தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாருக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பா இருந்தது, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வேலை பார்த்ததுல பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர் சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்கிற போனாங்க, அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மௌனுக்கு இதுங்கெல்லாம் லேப்ல பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேப்ல இருக்கிறவங்க மூலமா சொல்லி என்கிட்ட ரைட்ஸ் கேட்கறதுக்காக வந்தாங்க. உடனே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்சஸுக்கும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனா ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்பவே கேட்கறாங்க, இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துக்கிட்ட அவரு. ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவே நான் அந்த அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான், என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்தில் வருதோ இல்லையா அந்த 50% ரைட்ஸ் நம்ம அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஏன்னா ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது, அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி ஸ்மூத்தா பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா வரும். இன்னைக்கு காலையில கூட பேரரசு பேசும்போது சொல்றாப்புல, சார் நீங்க என்ன அந்த கார்டு வாங்கினையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை சம்பளமே பேசுறதுக்கு விட மாட்டேன்னா இப்படியா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா பேனாவை நம்பி, கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகனுங்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்கெல்லாம் என்ன படத்தை அந்த கதையை நம்பினாங்க, அதுதான். அதனால அதை நம்பணுமோடைய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் எந்த காலத்துக்கும் சரியா வராது. அதனால சின்ன படங்கள் தான் பின்னால பெரிய படங்களாகுது. இந்த படம் மிகப்பெரிய படமா சக்சஸ் ஆகணும்.